அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 5ஆம் பாவகத்துல ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து இருக்க போறாரு. அப் டு 4 மாசம் இருக்க போறாரு. ராகுவோட சேர்ந்து ராகுவை சுபத்துவப்படுத்துறாரு என்பதை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். உச்ச சுக்கிரனால் பாதை மாறும், பயணம் மாறும் நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 7க்குரிய 5ஆம் பாவகத்தில் இருந்தா காதல் வரும். நீங்க தேடிய உறவுகள் வருமோ வராதோ, தேடாத உறவுகள் வரும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது புதிய காதல் வரும், அல்லது புதிய உறவு வரும், ஒரு சப்போர்ட் வரும், எதிர்பாலினரால் மகிழ்ச்சி வரும் அப்படின்றதுதான் 7க்குரிய 5ஆம் பாவகத்தில் இருந்தாக அதற்கான பலன். அது இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆக போகுது. இது ஒரு பொது பலனா தான் சொல்லியிருக்கிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அந்த தசாபுக்தி அந்தரம் நடக்கும்போது இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அப்படின்ற விஷயத்த அந்த வீடியோல சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்கும் இதே தான். இது முக்கியமா இதை மைண்ட்ல வச்சுங்க. குறிப்பா எதிர்பாலினர் உறவில் ஒருத்தருக்கு சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லை, காதல்ல இருக்கிறீங்க, அந்த காதலர் அல்லது காதலியோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கும், அதாவது எதிர்பாலினால் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தின் அடிப்படையில் சொன்னா ஒரு 10% நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க. கணவன் மனைவி உறவு நிலை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னாக உங்களை விட்டு போன உறவுகள், அது வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், அல்லது வேற ஒரு உறவுகளாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இந்த மாதிரியான உறவுகள் கூட உங்களை சந்திக்கவோ உங்களை பற்றி சிந்திக்கவோ வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கலாம். விருச்சிகம் ராசிக்கு பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத வெற்றி அப்படின்னே சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் நடக்கும்ட்டு. நீங்க சாதாரணமா செயல்பட்ட விஷயத்துல கூட பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக நன்மைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. யாரை நீங்க கெட்டவங்க, யாரை நீங்க சரியில்லைன்னு நினைச்சீங்களோ அவங்க கூட ஹெல்ப் பண்றதுக்கோ அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. நீங்க யாரை நீங்க நல்லவங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க எப்படிப்பட்டவர்கள், சுயநலவாதிகளா உண்மையிலேயே நல்லவர்களா என்பதையும் இந்த காலகட்டத்தில் நீங்க உணர்வீங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான விஷயம். இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்தே அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வரும். அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க நெகட்டிவா தாட்டு அது உங்களை நெகட்டிவா எடுத்துட்டு போகும். அதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நிறையவே நடக்கும். எதுலையுமே பாசிட்டிவாவே நடக்கி பாருங்க. இந்த மாசம் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். ராசியாதிபதி 8ல இருக்கும்போது உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு வரும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அர்த்தாசிரம சனியோட பாதிப்புக்கெல்லாம் முடிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏதால ஆல்மோஸ்ட் சனி பகவான் புரட்டாதியில இருக்கிறாரு, 5ஆம் பாவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு டிகிரி வைஸ். அதனால பெரும்பாலும் பாதிப்பு கிடையாது. அர்த்தாசிரம சனியோட பாதிப்பு இல்லை. ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூட்டு சம்பந்தமான வியாதிகள், ஸ்கின் ப்ராப்ளம், எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள், காய்ச்சல், இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் வரும். அதுவும் வயதானவர்களாக இருந்தாங்க அல்லது குழந்தைகளாக இருந்தா உடல் நலத்துல அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல அவசரப்பட்டு யார்கிட்டையும் வார்த்தையை விட்டுட வேண்டாம். கோவப்படாம இருக்கணும், டென்ஷன் ஆகாம இருக்கணும், நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா நெகட்டிவா நடக்கும். அதுதாங்க பிரச்சனையே. ராசியாதிபதி 8ல இருந்தாங்க. இதே செவ்வாய் 6 வராரு. உங்களுக்கு 6 8ல இருக்கலாமான்னா இருக்கலாம். விபரீத ராஜயோகமா ஆயிடுது. அப்போ பாத்தீங்கன்னாக்க 6ஆம் பாவகத்தோட ஆதிபத்தியம் என்ன? கடன், நோய், எதிரி, வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனை, வேலை, இதெல்லாம். அப்போ 6 8ல இருக்கும்போது வேலையில மாற்றங்கள் வருமானா சில பேருக்கு மாற்றங்கள் வரும். இடமாற்ற சிந்தனையோடு இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா வேற ஊருக்கு டிராவல் பண்ணலாம், அல்லது வேற ஒரு கம்பெனிக்கு நீங்க மாறலாம். அரசு பணியில் இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு ஆல்ரெடியே சில பேருக்குலாம் இடமாற்ற செய்திகள் வந்திருக்கும், அல்லது டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கும். அப்படி வாங்காதவங்களுக்கு இந்த மாதத்துல அதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்பர் கிடைக்கும், அல்லது இடமாற்ற செய்திகளாவது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வரும். ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோடையோ அந்த டிரான்ஸ்பர் இருக்கும். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அதே போல விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதம் மட்டும் இருக்கும். அதுல அனுஷ நட்சத்திரத்துக்கெல்லாம் பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை, பாதிப்பு இல்லை. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மேக்சிமம் உங்களுக்கு ஃபேவரபிளான இடமாற்றமாகவே இருக்கும். இடமாற்றம்னு வந்தா கூட ஃபேவரபிளாவே இருக்கும்.
பெரிய அளவுக்கு நோய் கூட தாக்காது. அதே போல 6 குடியும் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடனை தீர்ப்பீங்க, அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமையாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. அதே போல அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க திருப்திகரமாவே இருக்கும். ஒற்றுமையா ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு தொந்தரவோ பிரச்சனையோ கிடையாது, மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவி என்ன செய்யறது அப்படின்னாக்க, கணவன் மனைவி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. தற்காலிகமாக பிரிவு என்றால் அது சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுக்கு எதிர்ப்பாளுடைய நட்போ அல்லது காதலோ, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ அல்லது உங்களுடன் பழகி கொண்டிருக்கிறவர்களோ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும். அதே போல பாத்தீங்கன்னாக்க கேட்டை நட்சத்திரம், இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில உடல்நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கு, ஒரு 50% அளவுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதாவது நீங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும். குறிப்பா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே முன்கூட்டியே பேசிடக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகிட்டே ஆகட்டும் அல்லது குடும்பத்திலே ஆகட்டும், நீங்க எடுத்த உடனே உங்க கருத்தை சொல்லிட்டீங்கன்னா அதை தவறாக புரிந்து கொள்வார்கள், அல்லது அது மன உளைச்சலை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு. அதனால சில பிரச்சனைகள் வரும். அதனால கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கோபம், டென்ஷனை தவிர்க்கணும், வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே போல ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறதையும் தவிர்க்கணும். பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். கடனுடைய அழுத்தம் இருக்காது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பெரிய அளவுக்கு கடன் தொந்தரவு இல்லை. சகோதர வழியில பிரச்சனைகள், மன வேற்றுமைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கும். அதே போல வம்பு வழக்கு போன்றவற்றில் இருக்கீங்க அப்படின்னாக்க அது ஒரு சாதகமான முடிவை நோக்கி உங்களுக்கு நகரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க, திருமண வாழ்க்கை விஷயமா பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள் டிவோர்ஸ் கேஸ் இருக்குன்னாக்க நீங்க உங்களுக்கு சாதகமாக தான் அந்த தீர்ப்புகளோ அல்லது சாதகமா அந்த கேஸ் போகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவர்களோ. அதே போல இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்குன்னாக்க, இந்த சுக்கிரன் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சில ஒரு 10% உங்களுக்கு சில நன்மை இருக்கும். பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்சி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே போல திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக முயற்சி பண்றீங்க, வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க கேட்டை நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கோ அல்லது வரன் வரத்துக்கோ வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணையோடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ், அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும். மேலும் குருவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த வகையில ராசியை பார்க்கிறாரு, வக்கர நிவர்த்தி ஆயிடுது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு நோய் வந்தாலும் அது தீர்ந்துடும். அதே போல கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளால் நன்மை அடைவீங்க. புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. புதிய நண்பர்கள் மூலம் தொழில் சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும், சில பேருக்கெல்லாம் சொல்ற. அதே போல மதிப்பு மரியாதை உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, கடுமையா உழைச்சாலையும் அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் வருமானம் கண்டிப்பாக உண்டு. பண விஷயத்துல தட்டுப்பாடு பெருசா இல்லை. கடன் வாங்க வேண்டிய நிலைமை இந்த மாதத்தை பொறுத்தவரையில இல்ல. சுப விரயங்கள் நிறையவே உண்டு. ஆனா அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையில பிள்ளைகள் வகையில செலவுகள், உங்க பிள்ளைகளுக்கு சுப காரியம் செய்து வைக்கிறது, அல்லது உங்க பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா அது செட் ஆகும், உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்க வெளிநாட்டுக்கு டிராவல் பண்றது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவானை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருந்தாலையும் பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. அதே போல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சூரியனை பொறுத்தவரையிலும் 10ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல மாதத்தோட தொடக்கத்துல இருக்கிறாரு. 8 குடியவனும் 3ஆம் இடத்துல இருக்கு. இன்னொரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னா நன்மைதான். புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது. மறைந்த புதன் நிறைந்த கல்வியையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார். நிறைய முயற்சி பண்ணுவீங்க, எஃபோர்ட் போடுவீங்க. சரியான எஃபோர்ட் சக்சஸ் ஆகும். ஆனா அவசரப்படக்கூடாது. எதுலையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுறதா நினைச்சுக்கிட்டு அவசரமா செயல்பட்டு அதுக்கான ஒரு முடிவுகளையே எடுக்கக்கூடாது, அல்லது அவசரமா ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாது. பேசிட்டீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வேலை விஷயமா சிறுதூர பயணங்களையும் அலைச்சல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அது ஓரளவுக்கு பெனிஃபிட்டாவே இருக்கும். அதே போல மாதத்தோட இறுதியில பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து சூரியன் 4ஆம் பாவகத்திலையும், பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து புதன் 4ஆம் பாவகத்திலையும் இருப்பார். அந்த வகையில தாய்வழி உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையுடைய உறவுகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியில உண்டு. உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பத்தி சொல்லணும்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பண விஷயத்துல பெரிய தட்டுப்பாடுகள் இல்லாம இருப்பீங்க. பணம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். வரவு செலவுல பாத்தீங்கன்னா செலவு அதிகமா இருக்கும். கடன் வாங்கி சமாளிச்சுட்டு இருப்பீங்க.
இந்த கடனுடைய அழுத்தங்கள் இல்லாம கேட்டை நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நல்லாவே இருப்பீங்க. ஓரளவுக்கு வருமானம் வரும். நீங்க செய்யக்கூடிய தொழில இருந்து வருமானம் வரும். அதனால கடனை கட்டி சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலத்துல சில பிரச்சனைகள் வரும். அந்த உடல்நல தொந்தரவுகளை பார்த்துக்கணும். நீங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. கேட்டை நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை துணையுடன் ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னாவே வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அதே போல வாழ்க்கை துணையுடைய உறவுகளும் சரி, உங்களுடைய உறவுகள் தாய் வழி உறவுகிட்டையும் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. அவங்களால பெருசா பெனிஃபிட் இருக்காது, அல்லது அவங்களால சில பிரச்சனைகளும் உருவாகும். அவங்களே கூட வாய் கொடுத்தா கூட நீங்க வாய் கொடுக்காது இருந்தீங்கன்னாக்க பெட்டரா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரலாம் 4ஆம் இடத்துல சூரியன் வரும்போது மாதத்தோட இறுதியில ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கான முடிவுகளையும் நீங்களே எடுப்பீங்க. திரும்பியும் ஒரு புதிய பிரச்சனை வர மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில நெருக்கடிகளும் இருக்கும் மாதத்தோட இறுதியில. பட் பெட்டராவே சமாளிப்பீங்க. 5ஆம் பாவகத்துல ராகு பகவானும் 11ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனால் சுபத்துவப்படுத்துறதுனால பெட்டராவே புத்திசாலித்தனமா சமாளிப்பீங்க. இந்த மாதத்துல படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே படிப்பீங்க. பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வரும், அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக மண்மனை தொடர்பான தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், கம்ப்யூட்டர், ஐடி, என்ஜினியரிங் சார்ந்த தொழில்கள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில்கள், கடை வச்சிருக்கீங்க, சேல்ஸ் பண்றீங்க, அல்லது ஆசிரியரா இருக்கீங்க, வக்கீலா இருக்கீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம், ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோட நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு வீடு மாற்றமாக அமையும், சில பேருக்கு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வாகனம் வாங்குவீங்க, பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கிறதுனால அந்நியர்கள், அதே போல மாற்று மதத்தினுடைய ஆதரவு, அவர்களுடைய ஹெல்ப் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வரும். அதே போல அது ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாவும் இருக்கும். நீங்க நினைக்கிறத விட பெட்டராகவும் சில பேருக்கு நடக்கும். இந்த மாதம் பொறுத்தவரை நன்மை தீமை கலந்த மாதமாக தான் இருக்கு. சில விஷயங்கள்ல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே போல வீட்டிலேயே பழனி முருகன் போட்டோ வச்சோ அல்லது பழனி முருகன் சிலையை வச்சோ வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும். அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது நல்லது. செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வர்றது நல்லது. மாலை நேரத்துல போயிட்டு வாங்க, நன்மைகளை கொடுக்கும். மேலும் துவரம் பருப்பு தானம் கொடுங்க. செவ்வாய்க்கிழமையில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துவரம் பருப்பு தானம் கொடுக்கிறது. ஏழ்மையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1 கிலோ செவ்வாய்க்கிழமையில துவரம் பருப்பு தானம் கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும், நடக்கும், கவலை இல்லாம இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.